ஹலோ ஆல். ஸோ கொஞ்சம் பேர் என்னோட புக்ஸ் கலெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்டர்டே தான் நான் வீட்டுக்கு வந்தேன். சரி புக்ஸாக பார்க்கும்போது சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு யோசித்தேன். புக்ஸு வந்து இவ்வளோதாங்க, 1 2 3 4 ரேக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நான் படிக்கலைங்க. ப்ராமிஸாக சொன்னால் நான் படிக்கலை. நான் கொஞ்சம் புக்ஸ் தான் படித்தேன். இது ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். ஃபஸ்ட்டு தான் இருக்குங்களா, ASP.NET, ஜாவா, பிளா பிளா, இதெல்லாம் வந்து என்னோடய காலேஜ் புக்ஸ். ஓகேங்களா, பொதுவாக காலேஜில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து அது சிலபஸுக்கு என்ன இது மட்டும் செராக்ஸ் எடுத்து அப்படிலாம் தான் பிள்ளைங்க படித்தாங்க. பட் எனக்கு வந்து நான் அப்போவே ஒரு புக்ஸ் பைத்தியம் தான். அதனால் எனக்கு புக்காக தான் வேணும், புக்கில் தான் படிப்பேன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். இன்னும் 700 800 900 இந்த மாதிரி காசு கொடுத்து எங்கள் அப்பாட்ட ஆடி வச்சு நான் எல்லாம் வாங்க வச்சேன். ஆனால் அவருமே அது எதிர்க்கலை. சரி புக்ஸ் எல்லாம் தேவை தான், படிச்சுக்கோ, வச்சிருக்கிறது ஈஸி தான். ஆனால் இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பக்கமே நான் போகிறதில்ல, ஏதோ அலங்காரத்துக்கு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். எனவே அதெல்லாம் வந்து ஒரு நொஸ்டாலஜி. காலேஜில் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு நான் என் பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் வேணால் அவங்களும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஃப்யூச்சரில் இதெல்லாம் தேவைப்படுமான்னு தெரில. டெக்னாலஜி அது இங்கேயோ போயிட்டுருக்கு. சரி ஓகே. அப்படி ஃபஸ்ட் ட்ராக் ஃபுல்லாகவே என்னோடய காலேஜ் புக்ஸ். அப்புறம் செகண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இவ்வளோ இதெல்லாம் காலேஜ் புக்ஸ் தான். அப்புறம் இது அந்த டாப் 10 ஆஃப் எவ்ரிதிங் இப்போ பாருங்கள், 2014 வாங்கினது. இது 1 2 3 4 இந்த நான் 3 புக்ஸும் இந்த வீட்டிலலாம் வருவாங்கல்ல, அந்த MBA படிக்கிற பசங்கள்லாம் வீட்டில் வந்து புக்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சாங்க. எங்கள் அப்பாவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டாரு. பட் சத்தியமாக நான் அதெல்லாம் வந்து படிக்கவே இல்லை. அப்போ என்னமோ 2 நாள் எடுத்து வச்சு இப்படி பார்த்தேன், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் மொபைல் ஃபோன்ஸ், ஏதோ ரிவர்ஸ் லைக் ஜிகே மாதிரி கற்றுக்கலாம். பட் எல்லாம் கற்றுக்கிறதே இல்லை. எங்கே பாருங்கள், பாடி பார்ட்ஸ், ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் எவன் இதெல்லாம் படிக்கிறது? நல்லது தான் படிக்கிறதுக்கு. பட்டு நான் படிக்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. லைக் சும்மா ஃப்ரீயாக இருந்தால் வேணா சும்மா பார்ப்போம். எதுனா இல்லைனா சரி இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் மண்டை ஓடு, இங்கே பாரு கண்ணை மூக்கையும் காணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சரி ஓகே, இதெல்லாம் தான் என்னோடைய ஓகேங்களா. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது எல்லாம் இதில் இருந்து இந்த ரேக் ஃபுல்லாக, அப்புறம் இந்த ரேக், இது எல்லாமே வந்து நான் காசு கொடுத்து நான் வாங்கினது. நானாக எனக்கு வாங்கிக்கிட்டது. ஒரு 2 இயர்ஸ் கேப்லன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2022 சென்னை போனேன் ஒரு வேலை விஷயமா. ஸோ 22லேருந்து இன்னை வரைக்கும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஜாப் டைமில் வந்து நான் ஃப்ரீ டைமில் நான் வந்து காசு போட்டு நான் வாங்கின புக்ஸ் தான் இதெல்லாம். இதில் வந்து கொஞ்சம் புக்ஸை நான் படிச்சிருக்கேன். இந்த வெல்த் மணிகான் பை ரோபின் சர்மா, இந்த புக் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் கல்கி புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இந்த பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, அப்புறம் இங்கே இருக்குது சிவகாமியின் சபதம், இந்த புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆசம் புக். ஸோ எந்த மாதிரி ஜேர்னர் எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் எல்லா ஜேர்னரும் படிப்பேன். லைக் நான் ஃபிக்ஷன், ஹிஸ்ட்ரி, த்ரில்லர், ரொமான்ஸ், இந்த மாதிரி எல்லா ஜேர்னருமே எனக்கு பிடிக்கும், நான் படிச்சுடுவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய புக்ஸ். இதில் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எதுவுமே படித்ததே கிடையாது. ஹாரி பாட்டர் வந்து நான் ஹாரி பாட்ரு மூவி பார்த்ததுக்கப்புறமா இன்ஸ்பயர் ஆகி ஹாரி பாட்டர் சீரீஸ் 7 புக்குன்னு நினைக்கிறேன். 7 இருக்குது. 1 2 3 இல்லை இங்கே இருக்குது 3 4 5 எல்லா புக்ஸும் இருக்குது. பட் அதுவுமே இன்னும் படிக்கலை. அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்டட் சீரீஸ், இந்த ட்விஸ்டட் லைஃப், ட்விஸ்டட் ஹேட், லவ் கேம்ஸ், இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சத்யா வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ சத்யா. ஸோ அதுவுமே இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இதெல்லாம் படிக்கணும். ஸோ இதை தவிர்த்து இன்னும் புக்ஸ் ஆக்சுவலாக இருக்குது எனக்கு. எங்கே இருக்குன்னா என் சென்னையில் என்னோடய ஹாஸ்டலில் இருக்குது. அங்கேயும் இதை மாதிரி ஒரு ரேக் ஃபுல்லாகவே நான் புக்கு தான் அடுக்கி வச்சுருப்பேன். அது இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக இடம் இல்லை. என்னோட இங்கே ரேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இனி ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கி தாங்கன்னு அப்பாட்ட கேட்டிருக்கேன். முன்னாடி சின்ன வயசில் ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கி தந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அலங்கோலமாக போட்டு வச்சுருப்பேன். பட் இதில் வந்து இந்த புக் மாதிரி எனக்கு என்ன சொல்ல, அடிக்கெல்லாம் வைக்க முடியலை, ரேக்காக வைக்க முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல புக் ஷெல்ஃப் வாங்கணும். ஆக்சுவலி என்னோடய பிளானே வந்து இந்த ரூம் ஃபுல்லாகவே புக் ஷெல்ஃபாக லைக் ஒரு குட்டி லைப்ரரியாக செட் பண்ணணுன்னு தான் என்னோடய பிளான். குட்டி ரூம் தான், லைக் இது என்னோட கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி எங்கள் அப்பா எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு நான் ஸ்கூல் படிக்கும்போது. நான் அது என்ன ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கும் தெரில. சரி ஓகே, அவ்வளோதான் என்னுடைய புக்ஸ் கலெக்ஷன். ஸோ ஓகே, டாடா பாய், தேங்க்யூ.